பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 23 அதிகாரம் 25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பத்தோடு கூட மிகவும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் பிசாசானவன் தேவனிடத்துல உத்தரவு பெற்றவனாக யோபுவை சோதிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து யோபுவை சோதிக்கிறான். ஆனால் யோபு ஒரு நாளும் தேவனை மாத்திரம் மறவாமல், ஜீவனை கூட நான் விடுவேன், ஆனால் நான் தேவனை தூஷிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவி சொன்ன பொழுதிலும் அவன் ஒரு நாளும் தேவனை தூஷிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை மாத்திரம் சேவித்தபடியினாலே அவன் இழந்து போன வாழ்க்கையை காட்டிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுவால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பின்பு யோபுவும் அவனை சார்ந்த அவன் குடும்பத்தாரும் கர்த்தரை சேவித்தபடியினாலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க தேவாதி தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நாம் அவரை சேவிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே நன்றி நன்றி நன்றி. ஆமாண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் உம்மை மாத்திரம் சேவிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களை ஆசீர்வாதமாய் வைத்து நீங்க நடத்த போகிறதா இவருக்காய்மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய அன்பின் கரத்துல விட்டு கொடுக்கிறோம். எங்கள் அப்பத்தையும் எங்கள் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை மாத்திரம் நாங்கள் சேவித்து உடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.